இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியன் காண்டக்ட் ஆக்ட்டு 1878 இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக ஃபஸ்ட்டு சாப்டரில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குன்னா, எசன்ட்ரிக்கல் எலிமெண்ட் ஆஃப் த காண்டக்ட், ஆஃபர் அண்ட் அப்செப்டன்ஸு. காண்டக்ட்னா என்ன, அதனோட டீட்டெயில்ஸு. ஆஃபர்னா என்ன, அதனோட டீட்டெயில்ஸு. அப்செப்டன்சி, அதனோட டீட்டெயில்ஸு. அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் த அக்செப்டன்ஸ், அதனோட டீட்டெயில்ஸு அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ரிவோகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸு. அடுத்தது வந்து வயபிள் காண்டக்ட்டு, என்னென்ன வேலிடு காண்டக்டில் இருக்கணும், இதை பற்றி ஒரு கோத்ரோவை பார்க்க வரோம். இது வந்து இன்ஸ்டியூட்டோட புக்கில் இருந்தால் அடுத்திருக்கு. இன்ஸ்டியூட்டோட புக்கில் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். காண்டக்ட் ஆர் குரூஷியல் ஃபார் கேரிங் அவர் டெய்லி லிவிங். காண்டக்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் பணம் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு சர்வீஸோ இல்லை மெட்டீரியலோ கொடுக்க போகிறீங்கன்றது ஒரு காண்டக்ட் தான். சேல்ஸ் மட்டும் இல்லை, இது ஒரு காண்டக்ட் தான். காண்டக்ட் ஆஃப் சேல்ஸு கூட வந்து ஒரு பார்ட் ஆஃப் த காண்டக்ட் தான். ஆப்சன்ஸ் ஆஃப் காண்டக்ட், ஆப்சண்ட்டாக இருந்தால் இட் கரஸ்பாண்டிங் ரெகுலேஷன், அனாட்சரி, அப்போஸ்டு, பாப்புலர் belief, conduct are not only using a business deal but also while carrying out our daily activities. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ, பையிங் கிராசரி, சினிமா டிக்கெட்டு, பையிங் எனிதிங் ஆன்லைன், அதர் அமாங் அதர். காண்டக்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் லே டவுன் ரைட்ஸு, இது கொஞ்சம் முக்கியமான வேர்டு, ரைட்ஸு அண்ட் ஆப்ளிகேஷன் of the party which are more often than not negotiated agreed by them, not negotiated agreed by them. டிஸ்ட்ரிபியூட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களோட ரைட்ஸ் என்ன, ஆப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக காண்டாக்டில் இருக்கணும். காண்டாக்ட் எக்ஸிஸ்டிங் எவ்ரி ஸ்பியர் இன் அவர் லிவிங், negotiated terms and condition provided exit ரெக்கார்டு, அதாவது நம்ம தெளிவான ரெக்கார்டு, கிளியர் ரெக்கார்டு. விச் டிரான்சாக்ஷன் நீட் டு கேரிட் அவுட் ஃபெய்த், குட் ஃபெய்த். இஃப் சச் ஆப்ளிகேஷன் ஆர் ப்ளீச்டு, ஆப்ளிகேஷன் வந்து ப்ளீச் பண்ணுறேன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. காண்டக்ட் ஈவன் மென்ஷன்டு வே டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அந்த இஷ்யூவை வந்து எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட் காண்டக்ட் இஸ் where all the terms and condition along with all the details about clearly defined, living nothing ambiguities or arbitrary construction. அதாவது மெச்சூரிட்டி இல்லாத, ஒரு அறகுறையாக இல்லாமல் கிளியராக ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து தனியாக இருக்கணும். காண்டக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ரெகுலேஷன் ஹேவ் பீன் born in society in many reason. இந்த ரெகுலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல். இந்தியன் காண்டக்ட் ஆக்ட், இது வந்து இப்போ பார்த்ததெல்லாம் ஜென்ரல் தான். இந்தியன் காண்டக்ட் ஆக்ட் enacted 1972 which enlist provision that could help to adjudicate authority in deciding rights and liabilities of the party.
இப்போ வந்து கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, பட் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிற கைட்லைனும் அவங்களோட அத்தாரிட்டி என்ன மாதிரியான ரைட்ஸு என்ன மாதிரியான லைபிலிட்டிஸ் பார்ட்டிக்கு இருக்குன்றத இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ஸில் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆஸ் பர் த லா படி நாம் அதை பண்ணணும். ஆல் எசன்ட்ரிக்கல் வேலிட் கான்ட்ராக்ட்ஸ் எசன்ட்ரிக்கல் வேலிட் கான்ட்ராக்ட் இன்டிமினிட்டி ஆஸ் அப்ளிகபிள் limited liabilities ground of terminations are classed which act eccentrically dealing with the among the other provisions. வேலிடு கான்ட்ராக்டில் இன்டிமினிட்டி இருக்கும். இன்டிமினிட்டிங்கிறது ஒருத்தரோட லாஸை இன்னொருத்தர் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்டிமினிட்டி. நாட் ஃபார் ஆல், ஒருத்தரால் வரக்கூடிய லாஸை இன்னொருத்தர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறது. லிமிட்டட் லயபிலிட்டிஸ் எது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த லயபிலிட்டிஸ் வந்து இருக்குது. கிரவுண்ட் ஆஃப் டெர்மினேஷன் எதெல்லாம் வச்சு டெர்மினேஷன் பண்ணலாம். கிளாஸ் எசன்ட்ரிக்கல் டீலிங் அமங் த அதர் ப்ரொஃபஷன்ஸ். கான்ட்ராக்ட் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். இப்போ நமக்கு வந்து நிறைய டெபிட்டர் இருக்காங்க, நம்ம எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷனோ இதுவோ பண்ண முடியாது, நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். இது மாதிரி கான்ட்ராக்ட் போடுறதுனால நமக்கு வந்து நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. They bind the party obligation, reduce the living goods of breach. வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி எந்த வந்து ப்ரீச் பண்ணுறது, அதை வந்து வைலண்டேஷன் பண்ணுறது. காம்ப்ளெக்ட் வந்து எப்படி ரிசால்வேஷன் ஆல்சோ டன் ரிலேட்டிவ்லி அ செல்ஃப் ஃப்ரீ வே அண்டர் கான்ட்ராக்ட் லா. இது மாதிரி டிஸ்பியூட் வந்ததுன்னா எப்படி வந்து அதை ரிசால்வ் பண்ணுறது. Law related to the conduct enforce clearly between parties, help to increase the productivity, buying the share company to working of company, whatever capacity. All the relationship are governed through the contacts. Conduct generally enhanced transparency. கான்ட்ராக்ட் எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் லா கவர்னர் ரிலேஷன்ஷிப் வில் டு அப்சர்வன்ட் ஆஃப் சச் எ கான்ட்ராக்ட் குட் ஃபெய்த்தில் இருக்கணும். சரி, இப்போ கான்ட்ராக்ட்னு ஒன்று வந்துருச்சு. ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ இந்த கான்ட்ராக்டை யூஸ் பண்ண போகிறோம். கான்ட்ராக்டுக்கு வந்து முக்கியமான எலிமெண்ட் என்னென்ன? ஆஃபர், அப்செட்டன்சி. ஆஃபர் அண்ட் அப்செட்டன்சி த கான்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒரு ஆஃபர் பண்ணணும். யார்? ஆஃபரர் வந்து ஆஃபர் பண்ணுவார் பையருக்கு, பையரோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டிக்கோ. இந்த ப்ரைஸில் வந்து நான் வந்து இதை செல் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். எக்ஸிஸ்ட் அண்ட் ஆஃபர் சச் ஆஃபர் வென் அப்செட்டட். இப்போ ஏங்கிறவர் பிக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. பி வந்து அதை அப்செட் பண்ணிக்கிட்டாரு. அப்செட் ஆர் ரைசிங் டு அன் அக்ரிமெண்ட். ஓரலாவோ ரிட்டர்னாவோ, இது வந்து ஆஃபரு, இது வந்து அப்செட்டன்ஸு. including contract fulfillment, other pre-request of கன்சிடரேஷனும் இருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், பதிலுக்கு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். இவர் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம், இல்லை இவர் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் இவங்க அகைன் ஒன் மெட்டீரியலோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணிடலாம். லீகல் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு, லீகலிட்டி. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து லீகலாக இருக்கணும். காம்பிடன்ஸ் ஆஃப் த பார்ட்டி as soon it require conduct are legally enforceable. However, every agreement may not be enforceable under the law.
லீகலாக என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் கான்ட்ராக்ட். In law, an agreement has been defined in section 2E. Every promise and every promises forming consideration of each other. The promise வந்து consideration. Where as per the section 2F, promise from the consideration or party of consideration each other called reciprocal promises. இந்த 2E வந்து செட் ஆஃப் ப்ராமிஸ் கன்சிடரேஷன் ஈச் அதர், ரெண்டு பேருக்கு நடுப்புற இந்த ஏக்கும் பிக்கும். 2Fல ப்ராமிஸ் தட் ஃபார்மிங் கன்சிடரேஷன், அதுவும் வந்து ஒரு கன்சிடரேஷனாக இருக்கணும். ஆர் பார்ட் ஆஃப் த கன்சிடரேஷன் ஈச் அதர், இந்த ப்ராமிஸ் வந்து ஒரு கன்சிடரேஷனில் ஒரு பார்ட்டு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கன்சிடரேஷன் ப்ராமிஸ் தான். இது வந்து கன்சிடரேஷனில் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து 2Fல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட்னா என்னன்னு ஜென்ரலாக பார்த்துடலாம். Moreover, the Indian Contract Act defined the contract under section 2H. Agreement enforceable by the law. As per the section 2J. Agreement enforceable வந்து 2H. As per 2J, contract in these two enforced by the law become wider. இந்த செக்ஷனில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வைடு when it is these two enforceable. இங்கே வந்து அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் லீகலாக, இதில் வந்து வைடு அக்ரிமெண்ட் என்ன அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியராக வந்துடும். ஏ ஆஃபர் டு செல் இஸ் புக் டு பி, ஏ டு பி 100 rupees. பி பெய்டு 100 rupees, brought the book. டீல் ஓவர் ஆயிடுச்சு. ஏ இஸ் ஏ ஆஃபரர், இதுதான் ரொம்ப மெயின், கூட அடிக்கடி பார்த்துங்க. ஏ வந்து ஆஃபரர், பி இஸ் ஆஃபரி ஆர் அப்செட்டார். 100 rupees இஸ் ஏ கன்சிடரேஷன், 100 ரூபா தரேன். அதாவது இவர் புக்கை தராரு, இவர் 100 ரூபா தராரு. புக்குக்கு 100 ரூபான்றது கன்சிடரேஷன். சிமிலர்லி ஏ ஆஃபர் டு செல் த புக் டு இஸ் ப்ராமிஸ். ஏ வந்து ஆஃபர் பண்ணார் இல்லையா, அது வந்து ப்ராமிஸ். பி அக்செப்டட் டு பே த மணி, புக்கை செல் பண்ணுறன்னதும் ப்ராமிஸ் தான், மணி பே பண்ணுறன்றதும் ப்ராமிஸ் தான். வென் இஸ் அஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் ஃபுல்ஃபில்டு இன் செக்ஷன் 10 பிகம் கான்ட்ராக்ட். இதில் கிளியராக ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஆஃபரர் ஆஃபரி, அதாவது ஆஃபர் அப்செட் பண்ணியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நான் செல் பண்ணுறேன்னு இவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆஃபர் இருக்குது, அப்செட் இருக்குது, ப்ராமிஸ் இருக்குது. அப்போ இது வந்து இட் பிகம் கான்ட்ராக்ட். சரி, ஓகே. அடுத்தது ஆஃபரை பற்றி பார்ப்போம். ஆஃபர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஃபரை பற்றி.